Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட் 19/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 9:15க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு 2 எப்போ சார், ரவுண்டு 2 எப்போ ஸ்டார்ட் ஆகுது, ரவுண்டு 2 பற்றின அப்டேட் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஏதாவது சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்ற கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் நம்ம விளக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று எம்சிசியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 2 போஸ்ட்போன் ஆகிடுச்சு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம சேனல்லையும் நேற்று வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதாவது உங்களுக்கு ரவுண்டு 2ல் டீம்டு யூனிவர்சிட்டி அண்டு இஎஸ்ஐசி காலேஜில் பெலகாவி இந்த இடங்களில் கிட்டத்தட்ட ஒரு 197 சீட்டுக்கு பக்கம் இன்க்ரீஸ் ஆனதுனாலையும், அதே போல் என்ஆர்ஐ ரவுண்டு 2ல் அப்ளை பண்ணவங்க எலிஜிபிள் லிஸ்ட்டு ஸ்க்ரூட்டினிட்டி பண்ணிகிட்டு இருக்கிற காரணத்துக்காகவும் ரவுண்டு 2 அப்படிங்கிறது போஸ்ட்போன் ஆகுது அப்படின்னு ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. அப்போ ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 2 போஸ்ட்போன் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட் கவுன்சிலிங் ரவுண்டு 2வும் போஸ்ட்போன் ஆகும். ஸ்டேட் கோட்டா மீன்ஸ் இன்க்ளூடிங் தமிழ்நாடு. ஸோ அப்போது தமிழ்நாடு ரவுண்டு 2 ஆஸ் பர் த ப்ரீவியஸ் ஷெட்யூல் இன்று துவங்குவதாக இருந்தது. அப்போது இந்த ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 2 போஸ்ட்போன் ஆனதுனால ஸ்டேட் கோட்டா தமிழ்நாடும் உங்களுக்கு போஸ்ட்போன் ஆகும் அப்படின்னு நேற்றே சொல்லியிருந்தோம். அதற்கான அப்டேட்டை தான் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்குறாங்க, சீட் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறத முழு விபரத்தோடு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு SAP Views யூடியூப் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்தது நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஒரு 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய வெப்சைட் அப்படிங்கிறது நேற்று இரவுலேருந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் the சர்வீஸ் இஸ் அன்அவைலபிள் அப்படின்னு இருக்குது. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நியூஸ் பேப்பரில். MBBS BDS படிப்புகளுக்கான மாநில கலந்தாய்வு 2ஆம் சுற்று ஒத்திவைப்பு. இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். MBBS BDS படிப்புகளுக்கான அகில இந்திய கலந்தாய்வு 2ஆம் சுற்று நீட்டிக்கப்பட்டுள்ளதால் தமிழகத்தில் புதன்கிழமை தொடங்க இருந்த 2ஆம் சுற்று கலந்தாய்வு ஒத்திவைக்கப்படுகிறது. ஓகேங்களா. ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 2 போஸ்ட்போன் ஆனதுனால உங்களுக்கு ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கும் போஸ்ட்போன் ஆகுது. தமிழகத்தில் புதன்கிழமை தொடங்க இருந்த மாநில கலந்தாய்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மாநில கலந்தாய்வு 2ஆம் சுற்று தொடங்கும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்கக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஓகேங்களா. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த நியூஸ் பேப்பர்னுடைய கட்டிங்கை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி போஸ்ட்போன்ஸ் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் MBBS BDS அட்மிஷன். The medical counseling committee has postponed the second round of counseling for MBBS BDS admission for all India quota seats, central universities, central institutions and deemed universities on the last date of choice locking for candidate. அதாவது நேற்று அந்த தேதி கொடுக்குறதா இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன் வந்த காரணத்தினால தேதி அப்படிங்கிறது ஒத்தி வைக்கப்படுகிறது. புதிய சீட்ஸ் ஆட் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்ஆர்ஐ டாக்குமெண்ட்ஸ் அண்டர் ப்ராசஸிங்கில் இருக்குது. இதன் காரணமாக தேதி ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. மறுதேதி அப்படிங்கிறது கூடிய விரைவில் அறிவிக்கப்படும் அப்படிங்கிறது தான் MCC வெப்சைட்டில் வந்திருக்கிற தகவல். இதன் காரணமாக ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 2 போஸ்ட்போன் ஆனதுனால தமிழ்நாடுனுடைய ரவுண்ட் 2வும் போஸ்ட்போன் ஆகுது. அதை பற்றின தேதி பின்னர் அறிவிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் NMCயிலிருந்து தமிழ்நாடு ரவுண்டு 2க்கு சீட் மேட்ரிக்ஸில் புதியதாக ப்ரைவேட் காலேஜஸில், அதாவது செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸில் இல்லைன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் சீட்ஸ் அப்படிங்கிறது இதுவரை எதுவும் அதிகரிக்கப்படவில்லை. அதற்கான தகவல் NMCயிலிருந்து எதுவும் வரல. அப்படி வரும் பட்சத்தில் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் உங்களுக்கு சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதில் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸில் அதில் இருக்கக்கூடிய சிறப்பு பிரிவினருக்கு ஓகேங்களா
அங்கே இருக்கக்கூடிய சிறப்பு பிரிவினருக்கு எவ்வளோ சீட்ஸ் அப்படிங்கிற அந்த ப்ராசஸையும் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது வெளியிடப்படும். வைல் ஆடிங் நியூ சீட்ஸ் டு த சீட் மேட்ரிக்ஸ், த ஸ்டேட் மஸ்ட் செட் அசைடு சீட்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த ஸ்பெஷல் கேட்டகரி அண்ட் செட் அசைடு சீட்ஸ் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா. இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்குங்க. என்எம்சியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு ரவுண்டு 2க்கான புதியதாக கல்லூரிகள் சேர்க்கப்பட்டதோ அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய கல்லூரிகளில் நியூ சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படிங்கிற தகவல் அப்படிங்கிறது என்எம்சி கிட்டேருந்து தமிழ்நாட்டுக்கு எதுவும் வரல. அப்படி வரும் பட்சத்தில் அந்த சீட்ஸு உங்களுக்கு என்ன ஆகும், கவர்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளோ சீட்ஸ் வருதோ அதில் உங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி கேண்டிடேட்டுக்கும் சீட்ஸை வந்து அலாட் பண்ணுவாங்க. அதெல்லாம் கிடைத்த பிறகு அப்படி சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா சிறப்பு பிரிவினருக்கும் எவ்வளவு ஒதுக்கீடு வருது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸில் தெரியப்படுத்திட்டு இந்த கமிட்டி செட் இட் வில் பி ஏபிள் டு ஸ்டார்ட் கவுன்சிலிங் ஒன்லி ஆஃப்டர் த சென்ட்ரல் கமிட்டி கம்ப்ளீட்ஸ் இட்ஸ் ப்ராசஸ். அப்போது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 2 ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தமிழ்நாடுனுடைய ரவுண்டு 2 ப்ராசஸ் அப்படிங்கிறது எப்போ அப்படிங்கிறது தெரிய வரும். ஓகேங்களா? அதுவரை அடுத்த அப்டேட்டுக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டியது தான். அடுத்த அப்டேட் எப்போ கிடைச்சாலும் நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலில் உடனுக்குடனாக உங்களுக்கு நம்ம தெரியப்படுத்திடுவோம். அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸுக்கும் லைக் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்தது நம்ம போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைட்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.